அதே மாதிரி தீபாவளி பொங்கல் அன்னைக்கு நம்ம வீட்டு உறுப்பினருக்கு துணி எடுப்போம். முதல்ல கடவுளுக்கு எடுங்க, ஒரு துண்டு எடுங்க, ஒரு விநாயகருக்கு துண்டு எடுங்க, ஒரு முருகருக்கு துண்டு எடுங்க. இதெல்லாம் நான் செய்யறது. குலதெய்வத்துக்கு ட்ரெஸ் எடுங்க. நான் வந்து முதல்ல விநாயகருக்கு துண்டு எடுப்பேன், முருகருக்கு ஒரு துண்டு எடுப்பேன், வராகி அம்மனுக்கு ஒரு புடவை எடுத்துருவேன். எடுத்துட்டு இந்த 3 பேருக்கு நான் எப்போ போறேனோ கொடுப்பேன். அவங்களுக்கு முடிச்சிட்டு தான் அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு 5 பேர் 10 பேருக்கு யாருக்கு புடவையோ ட்ரெஸ் எடுத்து கொடுப்பேன். ஏன்னா நானும் என் பொண்ணு முருகர் அப்படின்னும் போது எங்க வீட்டு உறுப்பினருக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்க ஆள் கிடையாது. எங்க அம்மாக்கு எடுப்பேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ நம்மள மாதிரி எவ்வளவு பேர் ஏக்கத்துல இருப்பாங்க, வருத்தத்துல இருப்பாங்க. நமக்கு யாரும் எடுத்து கொடுக்க ஆள் இருக்க மாட்டாங்களா? இப்ப என்ன மாதிரி எவ்வளவு பேர் ஏக்கத்துல இருப்பாங்க. அண்ணன் தம்பி இருந்தா எடுத்து கொடுத்துருக்க மாட்டாங்களா, அப்பா அம்மா இருந்தா எடுத்து கொடுத்துருக்க மாட்டாங்களா அப்படின்னுட்டு அந்த ஏக்கத்துல இருக்கிறவங்களுக்கு நான் வந்து கிட்டத்தட்ட 10 வருஷமா அதை ஒரு புடவையோ வேஸ்டியோ லுங்கியோ அந்த மாதிரி எடுத்துட்டு பஸ் ஸ்டாண்டில் இருக்கிறது, ஹாஸ்பிட்டல், இந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், அந்த மாதிரி அது உங்களுடைய விருப்பம் தான். நான் சொல்றது இதை நான் பண்றேன்னு சொல்றேன். ஆனா கண்டிப்பா கடவுளுக்கு எடுங்க. விநாயகருக்கும் முருகருக்கும் குலதெய்வத்துக்கு எடுத்துருங்க.